உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 25:15, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். நீங்க தேவனையே நோக்கி பாக்குறீங்களே, அதனால எங்கேயும் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. உங்க கால் எங்கேயும் சிக்காது. ஒரு மீன் எப்ப வேணா வலையில மாட்டலாம், இல்லை அதுக்கு தெரியாது, ஞானம் இல்லை. ஆனால் நீங்கள் தேவனையே நோக்கி கொண்டு பார்த்துட்டே இருக்கிறீங்களா, அதனால எந்த வலையிலையும் மாட்ட மாட்டீங்க, உங்கள் கால் சிக்காது. நம்ம வலையே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வலையே பார்த்துட்டு இருந்தா, ஐயோ இங்கே வலை இருக்குமோ, இங்கே கண்ணி இருக்குமோ, இங்கே மாட்டிப்பேனோ, இங்கே யாரோ ஏதோ ஒன்று வச்சுருக்காங்களா நான் மாட்டுற மாதிரி அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய நிம்மதி போயிடுங்க, தூக்கம் வராது. ஆனால் நம்ம தேவனையே நோக்கி பார்க்க 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 அப்படி சமாதானம் ஆகும். ஏன்னா அவர் பார்த்துப்பார், எந்த இடத்துல வலை இருக்குது, எந்த இடத்துல கண்ணி வெடி இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவார், உங்களை காப்பாற்றுவார். எல்லா சிக்கலான வலைகளிலும் இருந்து உங்களை காப்பாற்றுவார். உங்கள் கால் அப்படியே தப்பிச்சு போயிடுவீங்க. உங்கள் பாதையில் எத்தனை வலைகள் வச்சுருந்தா கூட நீங்கள் அதில் சிக்க மாட்டீங்க. நம்மளுடைய கண்கள் எப்போதும் தேவனை நோக்கி தாங்க பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது, உலகத்தெல்லாம் பார்க்காதீங்க, தேவனையே நோக்கி பாருங்க. ஏன்னா கண்ணு முன்னாடி நல்லா பேசுறாங்க, ஆனா அவங்க தான் என்ன நான் எங்கேயாவது மாட்டி விடணும், எப்படியாவது ஒரு நாள்ல எதையாவது கொண்டு வந்து நிற்கிறாங்க. இல்ல, நீங்க எங்கேயும் மாட்டிக்க மாட்டீங்க. நீங்க தேவனையே நோக்கி பார்த்துட்டே இருங்க. இயேசுவே பாருங்க, சரியாயிடும் எல்லாம். ஆதாம பாருங்கள, ஆதாம உருவாக்கி ஏதேன் தோட்டத்துல கொண்டு விடுறாரு. அப்பெல்லாம் நல்லா இருந்தான், தேவனையே நோக்கி பார்த்தான். தேவன் என்ன செய்யறாரு, மிருகம் பண்ணியிருக்காரு, பறவை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒவ்வொன்றையா பார்த்துட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டோடனே புது பொண்டாட்டியே பார்க்க ஆரம்பிச்சான். அப்ப என்ன ஆச்சு, மாட்டிக்கிட்டான், நல்லா சிக்கிக்கிட்டான். அந்த பாம்பு நல்லா மாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. இவங்க தோட்டத்துல இருந்து தூக்கி வீசப்பட்டாங்க, அனுப்பி விட்டாரு தேவன். ஃபர்ஸ்ட் தேவனையே நோக்கி பார்க்கும்போது இவன் எந்த பிரச்சனையிலையும் மாட்டலைங்க. ஏதேன் தோட்டத்துல எந்த பிரச்சனையிலையும் அவன் மாட்டல. அவன் யாரையும் நோக்கி பார்க்கல, எந்த பாம்பையும் நோக்கி பார்க்கல. ஆதாம் எந்த சிங்கத்தையோ, எந்த ஒரு மிருகத்தையோ, எந்த ஒரு பறவையோ நோக்கி பார்க்கவே இல்லை. ஆனால் அவன் அவங்க மனைவியை நோக்கி பார்க்கும்போது தான் மாட்டிக்கிட்டான். நீங்க எப்போதும் தேவனை நோக்கியே பார்த்துட்டு இருக்கணும். எங்க போனாலும், உங்க வீட்டுல இருந்தாலோ, உங்க வேலைக்கு போனாலோ, உங்க வியாபாரத்துக்கு போனாலோ, தேவனையே நோக்கி உங்க கண்கள் இருக்கும்போது அவரது கண்கள் நீங்க மாட்டிக்காம அவர் உங்களை பத்திரமா பார்த்துப்பாரு. சரிங்களா? உங்க கால் சிக்காது, தப்பிச்சுடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்க பிள்ளைங்க எந்த இடத்துலையும் மாட்டிக்க மாட்டாங்க, எங்கேயும் சிக்கிக்க மாட்டாங்க. எத்தனை கண்டிகள் இருந்தாலும், எத்தனை வலைகள் இருந்தாலும் அவங்க கால் மாட்டாது, தப்பிச்சிடுவாங்கப்பா. நீங்க பத்திரமா பார்த்துப்பீங்க. அவங்க உங்களை நோக்கி பார்க்கறதுனால நீங்க அவங்கள நோக்கி பார்த்து எல்லா இடத்துலையும் காப்பாற்றி விட்டுருவீங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்தாவியாக இருக்குங்க, ஞான ஸ்நானம் இருக்கும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தலை முதலால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் பார்க்கணும்? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவுப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்டு இருக்கோம். பசுத்தமா வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு உங்க உதவி கேட்டு நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்தவ ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் அரசாட்சி நீங்க செய்யறதுக்காக இந்த பூமிக்கு வருவீங்க. அந்த ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறேன். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற இயேசு மூலம் ஜெபம் கேள்விடாவே. ஆமென்.
நாளைக்கு பார்க்கலாம்.